श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः। प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 14ஆம் அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம், சதுர்தசோத்தியாயः. இந்த அத்தியாயத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், போன அத்தியாயத்தில் பார்த்தோம் இல்லையா, க்ஷேத்திரஜ விபாக யோகத்தில் அந்த 20-21வது ஸ்லோகத்தில் காரிய காரண கர்த்திருத்வே அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார். அதாவது இந்த பிருத்திவியில் பிரகிருத்தியில் இருக்கிற எல்லா விதமான குணங்கள், அந்த குணங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அவனுடைய கர்மா தான் காரணமாக இருக்குது. காரணம் குணசங்கோஸ்ய சதசஸ்யோனி ஜன்மசு, நிறைய விதமான பிறவிகளை எடுப்பதற்கும் என்ன தெரியுமா, இந்த இன்பத் துன்பங்களை அனுபவிப்பதற்காக மட்டுமே இந்த புருஷன் என்ன பண்ணுகிறான், ஒரு பிறவி கிடைக்கிறது. இந்த பிரகிருதியில் இருக்கிறதுனால தான் இதுக்கு ஏதுவாக, அதாவது காரியங்களையும் காரணங்களையும் தெரிந்து கொண்டும் தெரியாமலும் எப்படியோ ஒரு யோசனை போல் செய்யறதுக்கு அது என்ன பண்ணுறான், இங்கே பிறக்கிறதுக்கு அவனுடைய அதுவே அது காரணமாக அமையிறது. அதுக்கப்புறம் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு இன்னொன்று கேட்டால், புருஷன்றவன் பிரகிருத்தியில் இருந்து கொண்டு பிரகிருத்தியில் இருக்கிற குணாதிசயங்களை, அந்த குணங்களை தான் அனுபவிச்சுக்கிறான். அதே சமயத்தில் அந்த குணத்தில் இருக்கிற நல்லது கெட்டதும் அவனுக்கு வந்து சேருறது. அதனால் சதசத் யோனி ஜன்மசு, அதாவது நிறைய பிறவிகளில் எடுப்பதற்கு, நல்லதும் கெட்டதுமாகிய பிறவிகளை எடுப்பதற்கு அவனுக்கு இவனோட குணப்பற்று, இப்படி ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கணும், மந்தமாக இருக்கணும், சாத்விக உணவுகளை சாப்பிடாமல் ராஜச உணவை சாப்பிட்டுட்டு அதுபோல் குணங்களை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சுவைக்கு அடிபணியணும், அப்புறம் சௌரியமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு காரணமே அந்த குணப்பற்று. இந்த குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு அவனை பலவிதமான பிறவிகளை எடுப்பதற்கு என்ன தயார் செய்கிறது. அதுக்கே அதுவே காரணமாயிடுறது அப்படின்னு சொல்கிறார். அதாவது 20-21வது ஸ்லோகங்களில் புருஷனுக்கு இந்த சம்சாரத்தில் ஒரு விதமான பற்று வருது, சம்சாரத்தில் இப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுக்கு காரணம் இந்த குணசங்கம் என்றும் குணங்களின் ஏற்றத்தாழ்வால் பிறவிகளின் பரம்பரையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுவது என்றும் கூறினார். மேலும் அது அப்படி குறிப்பிட்டார் போன அத்தியாயத்தில். மேலும் இந்த குணங்கள் எவை என்றும் அவைகளின் வேறுபாடுகள் எவை என்றும் அவைகளின் இயக்கத்தால் எங்கனம் பிறவிகளில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகின்றது என்றும் அவைகளை எங்கனம் ஜெயித்தல் சாத்தியம் என்றும் விவரித்து இந்த அத்தியாயத்தில் கூற துவங்குகிறார். அதாவது அங்கனம் ஜெயித்த குணாதீதன், குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், எந்த விதமான குணங்களுக்கும் முக்கியத்துவம் இல்லை, யாரிடமும் கோபம் இல்லை, யாரிடத்திலும் தாபம் இல்லை. அதாவது 5 விதமான ஆமைகள், அதாவது இல்லாமை, இயலாமை, பொறாமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் குணக்குறைகள். அந்த குணக்குறைகளை அதை தாண்டி குணாதீதனாக அவன், குணாதீதன் ஒருத்தன் மாறுவான் அப்படின்னா அவனுடைய லக்ஷணங்கள் என்ன எப்படியெல்லாம் அவன் இருப்பான், குணாதீதன் ஒருத்தனை எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த லக்ஷணங்களை விவரித்து கூறுவதால் இந்த அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம் என்று பெயர் பெற்றது. மேலும் இந்த கீதார்த்த சங்கிரகம்னு நம்ம ஒரு பார்த்துன்னு வரோம், ஒரு ஸ்லோகத்தை இது வேதாந்த தேசிகர் சொன்னத்தில். அதாவது முக்குணமே உயிர் முற்றவும் கட்டிடம் மூண்டமையும் முக்குணமே அனைத்தும் வினைக்கொள்ள முயன்றமையும் முக்குண மாயையை கடத்தலும் முத்கதி தன் அளிப்பும் முக்குணமற்ற பிரான் மொழிந்தான் முடியோன் தனக்கே. முக்குணமற்ற பிரான், இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவன், சுத்த சத்துவமயமானவன் அப்படின்னு சொன்னான். அவன் மொழிந்தான், என்ன சொன்னான், முடியோன் தனக்கு. யார் அது முடியோன் தனன்? அர்ஜுனனுக்கு என்ன சொன்னார் இந்த அத்தியாயத்தில் பெருமாள்னு கேட்டால், இந்த 3 குணங்கள் தான் உயிருக்கு முன்னையும் முழுமையாகவும் அதற்கு மேலும் அவனை பெரிய அளவில் மாற்றும்.
அது என்ன சொன்னோம், ராஜசம் அதிகமாக இருந்தால் இதெல்லாம் வரும். தாமச குணங்கள் மேலோங்கி இருந்தால் இதுபோல் நடை உடை பாவனைகள் இருக்கும். சத்துவகுணம் மேலோங்கி இருந்தால் அதுக்கு இதெல்லாம் முன்னணிக்கும் அப்படின்னு சொல்லித்தரார். அப்புறம் முக்குணமே அனைத்தும் வினை கொள்ள முயன்றமையும். எல்லாவற்றுக்கும் வினை என்று சொன்ன செயல்பாடு, அந்த செயலுக்கு ஏற்புடைய செயல்களை செய்யறதுக்கு, ஒரு வினைக்கு தொடர்புடைய செயல்களை செய்யணும்னா அதுக்கு என்ன இருக்கணும், நம்மளோட குணத்தில் ஒரு தெளிவு இருக்கணும். குணத்தில் தெளிவு இல்லாமல் ராஜசம் அதிகமாக இருக்கும்பொழுது சத்துவகுணத்துக்கு அடிப்படையாக இருக்கிற சில வேலைகளை செய்ய சொன்னால் அதில் ஈடுபாடு இருக்காது. அப்புறம் எல்லாம் நம்ம தான் செய்கிறோம் அப்படின்ற அதில் ஒரு அடிப்படை கருத்துக்கள் வந்துடும். அந்த அடிப்படை உணர்வுகள் வந்தால் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பலிதம் இல்லாத போகும். செய்வோம், முழுமையாக கூட செய்வோம், அதில் என்ன இருக்காது, அதில் ஒரு முடிவான பலன், முடிவான மன திருப்தியை நாம் அடைய முடியாது. அது ஒரு ஒர்க் அக்காம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அப்புறம் இந்த முக்குணமே மாயையை கடத்ததற்கும் மேலுலகம் அதாவது முக்தியை அடைவதற்கும் வழிவகுக்கும் என்று சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில், இந்த பாசுரத்தில். இப்போது இந்த குணத்திரய விபாக யோகம் இருக்கே, சதுர்தசோத்தியாய அப்படின்றதில் இருக்கிற முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச பரம்பூய பிரவக்ஷ்யாமி ஞானானாம் ஞானமுத்தமம் யஜ்ஞாத்வா முனயः சர்வே பராம் சித்திம் இதோ கதாः. பரம்பூயः பிரவக்ஷ்யாமி ஞானானாம் ஞானமுத்தமம் யஜ்ஞாத்வா முனயः சர்வே பராம் சித்திம் இதோ கதாः. பகவான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், யத் ஞாத்வா சர்வே முனயः இதः பராம் சித்திம் கதாः ஞானானாம் உத்தமம் பரம் ஞானம் பூயः பிரவக்ஷ்யாமி அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் இது அன்வய கிரமத்தில் இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். இப்போது யஜ்ஞாத்வா எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறிந்து கொண்டு சர்வே முனையா எல்லா முனிவர்களும் இதா இந்த உடலின் உறவு நீங்கிய பின்னர், அதாவது உடல்லேருந்து உயிர் கிளம்பி இந்த பட்சி பறந்து போகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உயிர்லேருந்து உயிர் கிளம்பி போன பிறகு நீங்கிய பின்னர் பராம் சித்திம் உயர்ந்த நிலையை அடைந்தனரோ, உயர்ந்த கதியை, பராம் சித்திம் கதாக உயர்ந்த சித்தியை அடைந்தனரோ, ஞானானாம் ஞானங்களுக்குள் உத்தமமானதும் உயர்ந்ததும் பரம்பொருளை பற்றியதுமான ஞானம், அந்த ஞானத்தை பூயகா பிரவக்ஷாமி மீண்டும் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு பெருமாள் அர்ஜுனன்கிட்ட சொல்கிறார். அதாவது இந்த குணத்திரயம் அப்படின்ற சத்துவம் ரஜஸ் தமஸ் இதில் இருக்கிற முக்கியத்துவம், இதில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம சாப்பிட்ற ஆகாரம் எந்த விதமான குணங்களை மேலோங்கி வளரச் செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுண்டு அந்த மாதிரி அந்த குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து குணத்தினாலேயே எல்லாவற்றையும் அடைய முடியும் என்ற மனதளவில் அதை வளர்த்துண்டு அதை அனுசரித்து அதோடையே என்ன பண்ணோம், தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு வந்தால் இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்பின பிறகு சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம், க்ஷேத்திரன் க்ஷேத்திரஜி அப்படின்னு பார்த்தோம். அந்த க்ஷேத்திரன் க்ஷேத்திரஜியை வெளியிலேருந்து உயிர் வெளியில் வந்த பிறகு பராம் சித்திம் கதாக உயர்ந்த கதியையும் மேலான என்ன சித்தியையும் அடையவரோ பரம்பொருளை பற்றியதுமான அந்த ஞானத்தை மீண்டும் பிரவக்ஷாமி உனக்கு விரித்து உரைக்கின்றேன் என்று சொல்கிறார். இப்போது அந்த 20-26 ஸ்லோகம் போன அத்தியாயத்தில் பார்த்தோம், க்ஷேத்திர க்ஷேத்திரஜ விபாக யுகத்தில். அது யார்? அது பார்ப்பவனுக்கு மேலாக நின்று பார்க்கவனும், உணர்ந்து கொள்வனுக்கு மேலாக அவனுக்கு முன்னாலேயே நின்று உணர்ந்து கொள்வனும், எல்லா விதமான பிரகிருதி சம்பந்தத்தில் இருக்கிற குணங்களை அனுபவிக்கிறவனுக்கு இவன் பெருமாள் எப்படி இருக்கார்? பார்ப்பவனுக்கு எல்லாம் மேலாக நின்று பார்த்து கொண்டிருப்பவன், அனுபவிப்பவனுக்கு எல்லாம் மேலாக நின்று அவனுக்கு முன்னரே அதை அனுபவித்து சொல்பவன் அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு ஒரு முக்கியமான இது கொடுத்துருக்கு. அதனால் அந்த க்ஷேத்திரஜன் இந்த உலகம் அனைத்தும் பெருமாளுக்கு சரீரம், எல்லா உயிர்கள் அனைத்தும். ஆனால் அவருக்கு என்ன தெரியும், நம்ம எத்தனை பிறவி எடுத்தோம், எதில் போயின்னு இருக்கு, எந்த பிறவியில் நிறைய தவறு செய்துட்டு மேலே வராமல் இருக்கிறோம், எந்த பிறவியில் அதுக்கு உண்டான பிராயச்சித்தங்கள், அதாவது அதை எப்படி குறைப்பதற்கு உண்டான வழிகளை செய்து கொள்கிறோம் அப்படின்றதெல்லாம் சுவாமிக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பெருமாளுக்கு தெரியும். ஆனால் அதே மாதிரி பெருமாளுக்கு தான் எத்தனை பிறவி எடுத்திருக்கோம், எத்தனை ஜென்மாவில், அதாவது எத்தனை அவதாரங்களில் பெருமாள் இந்த உலகத்தை திருத்தி அமைச்சிருக்கார் அப்படின்ற அவளுக்கு தெரியும். ஆனால் ஜீவனாகிய இந்த க்ஷேத்திரஜனுக்கு இது எதுவும் தெரியாது.
அதனால் என்னென்ன கிடைக்கிறதோ அந்தந்த நேரத்தில் இந்த பிரகிருத்தியில் எதுக்கு வந்திருக்கோம்? பாவங்களை தொலைத்து கர்மாவை அனுபவித்து விட்டு புண்ணியங்களை சேர்த்து கொண்டு மேலுலகம் செல்வதற்கு. அதனால் வந்த காரியத்தில் முக்கியமாக கவனமாக இருக்கணும். அதற்கு குணாதீதனாக மாற வேண்டும், குணாதீதனாக தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். மாறுவதென்றால் ஒரே நிமிஷத்தில் இப்படி போட்டு ரசவாதம் குளிகை அதை மாதிரி வச்சுன்னு மாறுறதில்லை. நம்மளை அதை என்ன பண்ணோம்? திருத்தி கொள்ள வேண்டும். மேலாக குணாதீதனாக தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். அது அத்தியாவசியம் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். மேலும் இந்த அத்தியாயத்தில் தொடர்ந்து இதுபோல கருத்துக்கள் இருக்கும். அதை நம்ம இன்னும் விவரமாக அடுத்த ஸ்லோகத்தில் இருந்து பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.